அலகு 3ல் வர்ற இந்த கேள்வியை பார்ப்போம். எத்துறைகள் சார்ந்த பரிசோதனைகளும் அவதானிப்புகளும் முதல் உயிர்க்கலங்களின் தோற்றத்துக்கான சான்றுகளை வழங்கியுள்ளது. அதாவது இது உன்னுடைய அதாவது நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 3ஆம் பாடம் அங்கிகளின் கூர்ப்பும் பல்வகமையும் டைவர்சிட்டி என்ற இந்த பாடத்தில் வர்ற இந்த கேள்வி பொதுவாக வந்து ஸ்ட்ரக்சருக்கு வருமென்று சொல்லப்படுற கேள்வி. ஆனால் எம்சிக்யூவில் கூட இந்த கடந்த வருடத்தில் வந்திருக்கு. அப்போ இந்த கேள்வியில் நார்மலாக இப்போ உங்களுக்கு 3 கோடு தந்துட்டாலும் இல்லாட்டி எம்சிக்யூலேயே 2 வந்துட்டால் இப்போ உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஒன்று தெரியணும். இதில் 3 இருக்குது. மொத்தம் 3 பாடத்துறைகள் வரப்போகுது. அந்த துறைகள் எனக்கு கேட்கல. அந்த 3மே என்னென்று பார்க்க முதல் அப்போ இதை ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கான குறிப்பு தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த வகையில் பார்ப்போம். இந்த 3ல் 2 எம்சிக்யூ வந்திருக்கு. இதில் இப்போ இந்த புவியியல் புவிச்சரிதவியல் பௌதிகவியல், உயிரியல் பௌதிகவியல், உயிரியல் ரசாயனவியல் இந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ இந்த 3 பாடமும் என்னென்னு ஞாபகம் வச்சுக்கணும். நார்மலாக பயோ படிக்கிற நாங்கள் எல்லோரும் என்ன நாங்கள் எடுக்கிற பெரும்பான்மையான பாடம் என்னவாக இருக்கும்? உயிரியல். சும்மா ஞாபகம் வச்சுக்க தான் பார்க்குறோமே. உயிரியல் இருக்கும், ரசாயனவியல் இருக்கும், பௌதிகவியல் இருக்கும். சரியா? இதே விஷயத்தில் சரியா அப்போ இதுதான் எங்களோட பாடம் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதான்னு சொல்கிறோம். பெரும்பாலும் இதாக தான் இருக்கும். அப்போ இதை வச்சு பார்ப்போம். பொதுவாக பெரும்பான்மையினர் எடுக்கிற இந்த 3 பாடத்தில் நாங்கள் பயோ மாணவர்கள் பயோ பாடத்தில் பேப்பர் வந்திருக்கு. அப்போ இந்த பயோவை திரும்ப எழுத வேண்டாம். சரியா? இதுக்கு பதிலாக புதுசாக எழுதுவோம். நாங்கள் அதில் இருக்கிற பயோக்குள்ளே இருக்கிற எந்த யூனிட் படிக்கிறோம்? கூர்ப்பு படிக்கிறோம். அதாவது கூர்ப்பு இப்போ அதாவது இந்த பாடம் கூர்ப்புன்ற பகுதி படிக்கிறோம், அழகு படிக்கிறோம். அப்போ அதுக்குள்ளே அது சம்மந்தப்பட்ட ஒரு பெயரை அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ புவி சம்மந்தப்பட்ட பாடம் புவியில் வாழ்கிற முதல் உயிர்க்கலங்களை முதல் அங்கிகளை பற்றி பார்க்குறோம். ஸோ புவிச்சரிதவியல். சரியா? ஓகே, இதை இப்போ நான் இப்படி மாற்றிட்டேன். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வேறு எதை மாற்றணும்னு கேட்டால் இனி வேறு எதையுமே மாற்ற தேவையில்லை. என்னண்டா இந்த 3 தான் இந்த 3மா இருக்க போகுது. சரியா? முதலாவது புவிச்சரிதவியல், அடுத்தது இரசாயனவியல், அடுத்தது பௌதிகவியல். இந்த 3 துறையும் நான் வந்து என்ன இருக்க போகுதுன்னு சொன்னால் இந்த முதலாவது உயிர்க்கலங்களோட தோற்றத்துக்கான பரிசோதனைகளையும் அவதானிப்புகளுக்குமான அந்த சான்றுகளை வழங்கின துறைகளாக காணப்படுது. ஸோ இதை வச்சு ஞாபகம் வச்சுருங்க. ஏனெண்டா இந்த எம்சிக்யூவில் வந்த நேரம் நிறைய பேருக்கு உயிரியல் ரசாயனவியல் அந்த மாதிரியான டவுட் வந்தது காரணம் இருக்குது. ஸோ இதை வச்சு ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே மறக்க மாட்டீங்க.